பார்க்கின்ற நேரம் 8 மணி. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். வார்த்தையின் வெளிச்சத்தை காண அவளாயிருக்கிறேன் நானும், நீங்களும் அவளாயிருக்கிறீர்கள். நான் கர்த்தருக்குள் சுவாசிக்கிறேன். அப்படியாக இணைப்பிருக்கும் சகோதரி ஏமி புஷ்பராஜாவை அழைப்புக்குள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் சிஸ்டர் ஏமி. சிவா. பிரைஸ் சிஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்துல வெளிச்சங்கான ஆவலாயிருக்கும் சிஸ்டர், எடுத்து வாருங்கள். ஆமேன். உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமென். அருமையானது வெண்டை பிள்ளைகளே, நாங்கள் இணைந்திருப்பது வியாழக்கிழமைக்கான மாலை நேரம், நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே நாங்கள் ஒரு சில நிமிடங்கள் கனடா தேசத்துக்காய், கனடா தேசம் மீண்டுமாக ஒரு 159வது வருஷத்திலே காலடி எடுத்து வைக்க ஆண்டவர் செய்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி சொல்லி, இந்த தேசத்துக்காக நாங்கள் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு கூடாக கடந்து வருவோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன். நன்றி தாப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கனடா தேசத்துக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த கனடா தேசம் ஆண்டவரே சுவாமி 159வது வருஷத்திலே காலடி எடுத்து வைக்க நீங்கள் செய்த கிருபைக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்திலும் ஆண்டவரே எல்லா மாகாணங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு மாகாணங்களிலும் ஏசப்பா எழுப்புதலுக்காய் நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, இந்த தேசத்திலே ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரியும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்திலே பதவியில இருக்கிறவர்கள், ராஜாக்கள், அதிகாரிகள் எல்லோரையும் கூட உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை நீங்கள் ஊற்ற வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசத்தை ஆண்டவரே சுவாமி பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே தொழில் வாய்ப்புகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. இந்த தேசத்திலே சேமத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தேசம் ஒரு செழிப்பை காண வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசத்தை வறுமையின் பிடியில் இருந்து நீங்கள் விடுவிக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்திலே கொள்ளை நோய்கள் பரவாதபடி நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்து மக்களை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் நீங்கள் தப்புவிக்கிறதுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. இந்த தேசம் ஆண்டவரே ஒரு சாட்சி உள்ள தேசமாய், ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கிற ஒரு தேசமாய் உங்களுக்கென்று ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, இந்த தேசத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக எங்களுக்கு சோத்திரம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த தேசத்திலே எல்லா இன மக்களும் ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்துக்கு கூட வரவணுமா எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிக்கப்படாத குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. இன்னும் ரட்சிப்புக்களை வராம இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, அவர்களையும் கொண்டு வந்து சேர்க்க வேணுமா எங்களை கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த தேசத்துக்காக உழைக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உங்களுடைய பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அவர்களை நீங்கள் அழைத்தவர் ஆண்டவரே சுவாமி. நீங்கள் அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவீங்க. அதுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்க ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே சுவாமி. நாதாகும் திருக்கரத்தின் இசை கருவினாய் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். நாதாகும் திருக்கரத்தின் இசை கருவினாய் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினமோடி வந்தேன். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினமோடி வந்தேன். ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே, நாதாகும் திருக்கரத்தின் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். எங்கே நான் போக சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். எங்கே நான் போக சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். உம் நாமத்தில் ஜெயமெடுப்பேன், உம் நாமத்தில் ஜெயமெடுப்பேன். நாதாகும் திருக்கரத்தின் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல்.
புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவேன். புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவேன். எக்காலம் நான் ஓடிடுவேன். எக்காலம் நான் ஓடிடுவேன். நாதாகும் திருக்கரத்தின் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல் நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். கிருபை ஒன்றே போதுமையா, உம் கிருபை ஒன்றே போதுமையா. நாதாகும் திருக்கரத்தின் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. இந்த வேலைக்காக நாங்க நன்றி சொல்லி கர்த்தாவே சுவாமி, இந்த வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக எங்களுக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் என்னை மறைத்து நீங்கள் பேச போவதற்காக உங்களுக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்க ஜெபம் கேட்டு நிற்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாளிலே 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்களை பார்க்கும்படியாய் ஆவியானவர் தந்த இந்த நேரத்துக்கு நன்றி சொல்லி நாங்கள் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் என்று சொன்னால் அதிலே இருக்கிறதாவது அந்த சங்கீதத்திலே 1ஆம் வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது ராஜா அதிலே எழுதியிருக்கிறதை நாங்கள் வாசிக்கின்றோம் வேதத்திலே. ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுவோமே. ஆனால் எப்படியான காலங்களிலே நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறவர்களாய், நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாய், நாங்கள் நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்கின்றோம் என்பதை குறித்து நாங்கள் இந்த நாளிலே பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களும் சுமூகமாய் இருக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவருக்குள்ளே மன மகிழ்ச்சியா இருப்பது என்பது ஒரு இலகுவான காரியம். எங்களுடைய வாழ்க்கையில அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா வேளையிலும் எங்களோடு கூட இருந்து நாங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கும் பொழுது, அந்த இடத்திலே எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கும் பொழுது, நாங்கள் எங்களுடைய ஜெபங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படும் பொழுது எங்களுக்குள்ளே அது ஒரு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சியாக எல்லோருக்குமே அது இருக்கிறது, ஒன்றாக இருக்கின்றது. ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடினமான பாதையில எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடக்கும் பொழுது, இன்னுமாக பாடுகள் கஷ்டங்கள் உபத்திரவங்கள் என்று நாங்கள் வரும் பொழுது, அந்த வேளையிலே நாங்கள் எப்படியாக நாங்கள் இருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அந்த வேளையிலே எங்களால மனம் வந்து ஆண்டவரை துதிக்க முடிகின்றதா? அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கூடியதான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கின்றோமா? எல்லாவிட்டால் நாங்கள் சோர்ந்து போய் அந்த இடத்திலே நாங்கள் ஜெபிக்க முடியாமல், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியாமல் அந்த இடத்திலே நாங்கள் தடுமாறுகின்றவர்களாக இருக்கின்றோமா என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்திலே தாவீது ராஜா சொல்லியிருக்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுவோமே. ஆனால் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுப்போமே, ஆனால் ஆரம்ப காலத்திலே அவருடைய வாழ்க்கை ஒரு ஆரம்ப கட்ட வாழ்க்கை வந்து ஒரு ஆடுகளை மேய்க்கின்ற ஒரு சின்னன் சிறுவனாகத்தான் அவருடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை இருந்தது. அப்படியாக அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சின்னன் சிறு தாவீதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அரசனாக அங்கு தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தாவீது ராஜா சிறு வயதிலேயே இருந்தே அந்த இடத்திலே ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொண்டார். அந்த இடத்திலே அவர் ஆடுகளை மேய்க்கும் பொழுதும் சரி, அவர் என்ன வேலை செய்தாலும் கூட அந்த இடத்திலே வந்து அவர் ஆண்டவரை துதித்து ராகங்களை தன்னுடைய கிண்ணறங்களிலே வாசித்து அந்த வேளையிலே அவர் வந்த பாடல்களை பாடித்தான் அந்த வேளையிலே அந்த ஆடுகள் மேய்க்கிற வேலை இருந்தாலும் கூட அவர் செய்வது அவருக்கு ஒரு வழக்கமாயிருந்தது.
ஆனாலும் கூட அதோடு மாத்திரமல்ல, அந்த இடத்திலே அவருக்கு ஆண்டவரோடு ஒரு நல்ல உறவு, ஒரு ஐக்கியம் இருந்ததை கூட நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக தாவீது ராஜா அந்த இடத்திலே அநேக சங்கீதங்களை எழுதியிருந்தார். ஆனாலும் கூட தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக போராட்டங்கள் வந்தது. அவருக்கும் வந்து இவ்வளவோ வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தது, அவமானங்கள், வேதனைகள் என்று இப்படியாக அவருடைய வாழ்க்கையிலும் கூட வந்தது. ஆனாலும் கூட அப்படியாக வந்திருந்தாலும் கூட தாவீது ராஜா வந்து தன்னுடைய விசுவாசத்தை அந்த இடத்துல இழந்து போகாமல் அந்த இடத்திலே கடைசி வரையும் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டவராக இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அதோடு கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக நாங்கள் அநேக சாட்சிகளை நாங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாங்கள் பார்க்க முடியும். அப்படியாக நாங்கள் பார்ப்போமே ஆனால் நாங்கள் யோபுடைய சரித்திரத்திலே நாங்கள் யோபு பக்தனை குறித்து நாங்கள் வாசிக்கும் பொழுது அந்த இடத்திலே யோபு வந்து உத்தமனும் நீதிமானுமாக இருந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அந்த இடத்திலேயும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுக்கு ஒரு சோதனை வந்ததை நாங்கள் வேதத்திலே நீங்களும் நானும் கற்றிருக்கின்றோம். அந்த இடத்திலே யோபுக்கு அந்த வந்த சோதனையிலே அவர் எல்லாவற்றையும் ஒரே நேரத்திலே இழக்க நேர்ந்தது. அவருடைய பிள்ளைகளை இழந்தார். அந்த இடத்திலே வந்து சரீர சுகத்தை இழந்தார். இப்படியாக பலவிதமான பாடுகளுக்கூடாக யோபு வந்து அந்த வேளையிலே அவர் கடந்து போனதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அந்த வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே வந்து யோபுடைய மனைவி வந்து சொன்னதானதொரு காரியம், தேவனை தூஷித்து உயிரை விடும்படி அந்த இடத்திலே அவள் சொல்லுகிறதான அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அப்பொழுது யோபு அந்த இடத்திலே தன்னுடைய மனைவிக்கு சொன்னதானதொரு காரியம், கர்த்தரிடத்திலே இருந்து நன்மையை பெற்று நாங்கள் தீமையும் பெற்று அனுபவிக்க வேண்டாமோ என்று அந்த இடத்திலே அவர் சொல்லுகிறதை நாங்கள் 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்க முடியும். அதோடு மாத்திரமல்ல, அந்த இடத்திலே அவர் ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். என்னவென்று சொன்னால், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற அந்த வேளையிலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோபு பக்தன் வந்து அந்த வேளையிலே அதற்கு அந்த துன்பத்தின் பாதையிலே நடந்து போகின்ற அந்த சூழ்நிலையிலும் கூட அவர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறதை நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம். அதே போலதான் நீங்களும் நானும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படியாக நாங்கள் யோபுவை போல நாங்கள் ஒரு சூழ்நிலைகளுக்கூடாக கடந்து போகும் பொழுது நாங்கள் ஆண்டவரை பார்த்து எங்களால் அப்படி சொல்ல முடியுமா என்பதை குறித்து நாங்கள் இந்த நாளிலே நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படியாக நாங்கள் சொல்ல முடியாதவர்களாக நீங்களும் நானும் சில வேளைகளிலே நாங்கள் தவிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எங்களுக்கு பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் வரும் பொழுது நாங்க வேதனையின் பாதையில நாங்க போகின்ற பொழுது அந்த இடத்துல நாங்கள் சில வேளைகளை ஆண்டவரை நாங்கள் கேள்வி கேட்கின்றோம். ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த சரீர பலவீனம் என்று சொல்லி நாங்கள் கேட்கின்றவர்களாக இருக்கின்றோம். அதே இடத்திலே நாங்கள் வந்து ஆண்டவரை சில வேளைகளிலே நாங்கள் தூர வைத்து விடுகின்றோம். ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லையே, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவில்லையே என்று சொல்லி சில வேளைகளிலே நாங்கள் அவரை தூரப்படுத்துகிறவர்களாக இருக்கின்றோம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்திலே பாருங்கள், அப்படியாக யோபு பக்தன் சொன்னதொரு காரியம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அப்படி எங்களால சொல்ல முடியுமா என்பதை குறித்து நாங்க சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமே, ஆனால் அங்கு ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கு வந்த சோதனையை குறித்து நாங்கள் அதிலே வாசிக்கின்றோம். அந்த இடத்திலே அங்க என்ன நடந்ததுன்னு சொன்னால், எத்தனையோ வருடத்துக்கு பிற்பாடு ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார். ஈசாக்கு என்கிற ஒரு மகனை கொடுத்தார். அந்த வேளையிலே ஆபிரகாம் வந்து 100 வயதுடையவராக இருந்தார். ஆனாலும் கூட ஆண்டவருடைய தீர்மானம் வந்து எப்படி இருந்தது என்று சொன்னால், ஈசாக்குடைய சந்ததி கூடாகத்தான் அந்த ஆபிரகாமுடைய சந்ததியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய நோக்கம். ஆனாலும் கூட அந்த இடத்திலே அங்கு ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கு ஒரு சோதனை வந்தது. அந்த இடத்திலே அந்த மகனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தகன பலியாக கொடுக்கும்படியாக உத்தரவிடுகின்றார். ஆனாலும் கூட அந்த இடத்திலே ஆபிரகாம் ஆண்டவரை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. அந்த இடத்திலே எத்தனையோ வருடங்களுக்கு பிற்பாடு பிறந்த மகன் என்றோ, இப்படியாக இந்த மகனை தான் பலி கொடுத்து விட்டால் தன்னுடைய சந்ததி என்ன ஆவதென்றோ அந்த இடத்திலே அவர் ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே ஆண்டவருக்கு அந்த இடத்திலே கீழ்ப்படிந்தார். அப்படியாக ஆண்டவரிடத்திலே அவர் கீழ்ப்படிந்து தன்னுடைய ஒரே ஒரு மகனை கூட அந்த இடத்திலே தகன பலியாக கொடுக்க அவர் முன் வந்தார். அதனாலே அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை கண்டார். கண்டதனாலே அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படியாக அநேகர் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாங்கள் பார்ப்போமே, ஆனால்
அவர்களும் கூட பழைய ஏற்பாட்டு காலத்திலே அநேகர் அந்த இடத்திலே சோதனை கூடாக கடந்து போனார்கள். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்படியாக அவர்கள் அந்த சோதிக்கப்பட்ட அந்த வேளையிலும் பாடுகள் கூடாக கடந்து போன அந்த வேளையிலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் அந்த இடத்திலே அவர்கள் விசுவாசத்தை அவர்கள் இழக்கவில்லை. அதோடு மாத்திரமல்ல, நாங்கள் பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போமே, ஆனால் அந்த இடத்திலே அவருடைய ஊழிய பாதை மிகவும் ஒரு கடினமான பாதையாக இருந்தது. ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர் கடைசி வரையிலும் கூட அந்த இடத்திலே கர்த்தருக்காக அவர் வைராக்கியமாய் நின்றதை நாங்கள் மறக்க முடியாது. அந்த இடத்திலே அவர் சிறையில் இருந்தபடியே அநேக சபைகளுக்கு அந்த நாட்களிலே அநேக நிரூபங்களை அவர் எழுதியிருந்தார். அதோடு மாத்திரமல்ல, நாங்கள் இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போமே, ஆனால் அந்த இடத்திலே அவர் எழுதினதானது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு தருகின்ற அந்த பலத்தினாலே தன்னால் ஜெயம் கொள்ள முடியும் என்ற அந்த ஒரு நம்பிக்கையாய் அவர் அந்த வசனத்தை அவர் எழுதியிருந்தார். அதோடு மாத்திரமல்ல, அவர் அந்த இருந்த அந்த சூழ்நிலையிலும் கூட பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போமே, ஆனால் அதிலே அவர் சொன்னதானது ஒரு காரியம், கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவருடைய அந்த சூழ்நிலைக்கு மத்தியிலும் கூட அவர் அநேக அந்த வசனங்களை அவர் அவர் எழுதியிருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படியாக அந்த பாடுகள் மத்தியில போன வேளையிலும் கூட அவர்கள் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே எல்லோரும் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே உறுதியாக இருந்தார்கள் அந்த விசுவாசத்திலே. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலும் இருந்தும் என்னிடத்திலும் இருந்தும் எதிர்பார்க்கிறது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய சூழ்நிலையை நாங்கள் பார்க்காதவர்களாய் நாங்கள் தேவனை நோக்கி பார்க்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சில வேளைகளே எங்களால் அது முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது. சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் கடந்து போகும் பொழுது, பாடுகளுக்கூடாக கடந்து போகும் பொழுது எங்களால் அது முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் பிலிப்பியர் 4:13 நாங்கள் அந்த சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பலன் கொடுப்பாரே, ஆனால் அப்படியாக அவருடைய பலத்தோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஜெயம் கொள்ள முடியும். அதோடு கூட நாங்கள் ஜெபத்திலே நாங்கள் உறுதியாக இருப்போமே, ஆனால் நாங்கள் ஜெபித்து நாங்கள் ஜெயம் எடுக்க நாங்கள் முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக அந்த நாட்களிலே யோபு உடைய வாயிலிருந்து அந்த பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகளுக்கு மத்தியிலும் அங்கு யோபுடைய வாயிலிருந்து ஆண்டவருக்கு எதிராக எந்த ஒரு வார்த்தையும் வரவில்லை என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அங்கு ஆபிரகாமை நாங்கள் பார்ப்போமே, ஆனால் ஆபிரகாமும் கூட ஆண்டவரை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. அந்த மகனை தகன பலியாக கொடுக்க அவர் முன் வந்தார். அப்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தாவீது ராஜாவும் கூட எவ்வளவோ பாடுகள், கஷ்டங்கள், அவமானங்கள், வேதனைகளுக்கு மத்தியிலே அவரும் கடந்து போயிருந்தாலும் கூட அவருடைய விசுவாசத்திலிருந்து அவர் தளர்ந்து போகவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியாக தாவீது ராஜாவை கனப்படுத்தி அந்த இடத்திலே அந்த இஸ்ரவேல் ராஜ்ய பாரம் முழுவதையும் இஸ்ரவேலை ஆளும்படியாக ஒரு ராஜாவாக அவரை தெரிந்து கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பற்றி கொள்ளுவோமே, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எல்லா காரியத்திலும் நாங்கள் அவரை முன்வைத்து நடப்போமே, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக உயர்த்தி எங்களை ஆசீர்வதிப்பார். அதோடு மாத்திரமல்ல, எங்களுடைய தலையை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வாரத்திலே நாங்கள் ஜோசப்பை பற்றி பார்த்தோம். ஜோசப்புடைய வாழ்க்கையும் எப்படி இருந்ததுன்னு எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் கூட அந்த சிறையில இருந்த வேளையிலும் கூட தேவனுடைய கிருபை அவன் மேல் இருந்தது. அதற்கு காரணம் அவனுடைய விசுவாசம். அப்படியாக அந்த பாடுகள் மத்தியில போயிருந்தாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த சிறைச்சாலையிலே அங்கு கைதிகளுக்கு எல்லாம் மேற்பார்வை பார்க்கும்படி அவனை நியமித்தார்கள். ஏனென்று அதற்கு காரணம் கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தது. அவருடைய கிருபை அவன் மேல் இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக நீங்களும் நானும் அவரோடு கூட நடக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய கிருபை எங்கள் மீது இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நன்றி தகப்பனே, நாங்க நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமான தேவனே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே சுவாமி. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், என இல்ல நாமம், இன்ப நாமம்.
பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம் பரிமள தைலமம் இயேசுவின் நாமம் ஆரெங்கும் வாசனை வீசிடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம் நேற்றும் என்றும் மாறிட நாமம் நம்பினோரை என்றும் கைவிட நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே சுவாமி சோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே ஒவ்வொரு தேசங்களிலே இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக ஆண்டவரே சுவாமி நீங்க கொடுத்திருக்கிற சபைகளுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சகோதரி சுபாலங்கோவை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த நேரத்தை கொடுத்து ஏசப்பா உங்களுக்கென்று ஆண்டவரே ஊழியம் செய்கின்ற இந்த மகளுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கணவரை பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். குடும்பத்திலே இயேசு சுவாமி எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும்படியா எங்களை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே உங்களை தேடுகிற அந்த மகளுக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே இந்த வானொலிக்கு வர முடியாமல் இருக்கிறவர்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே வர முடியாது இருக்கிற ஊழியர்களையும் கொண்டு வந்து சேர்க்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே வெக்கேஷனுக்கு போயிருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்களை சுகப்பெல ஆரோக்கியத்தோடு அவர்களை வீடு கொண்டு வந்து சேர்க்க வேணுமா எங்களை கருத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி வரப்போகின்ற தாசர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்கு கூடாக ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகின்ற ஆழமான சத்தியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே சுவாமி சங்கமம் வானொலி சாபகர் தேவ ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்புக்கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் நாங்கள் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். பிற குழந்தைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. இவர்கள் கைவிட்டு செய்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க ஜபிக்கிறோம். அந்த வேலையிடத்து ஊழியங்களிலும் உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமாய். அந்த வேலை இடத்திலும் ஆண்டவரே அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்பின் அனுபவத்து கூட வர வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரன்மாக்கையும் குடும்பத்தாரையும் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் கத்தாவே சுவாமி வியாதி படுக்கையில இருந்து இந்த வானொலியை கேட்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரே ஹாஸ்பிட்டலிலே வியாதி படுக்கையில இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த வியாதி படுக்கை முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினாலே சுகமானார்கள் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். தகப்பனே இந்த புதிய நாளிலும் டாக்டர் சால கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவர்களை உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். அவர்களோடும் நீங்கள் பேச வேணுமா எங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வர வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு அற்புதத்துக்காக ஜபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி படித்தும் வேலை இல்லாமல் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையிலே ஒரு ஏற்ற வேலையை கட்டளையிட வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே சுவாமி. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே உலக நாடுகளுக்காய் உலக நாட்டு தலைவர்களுக்காய் எங்களை நோக்கி வருகிறோம். அவர்களுக்குள்ளே ஒரு தேவ ஞானத்தை நீங்கள் கட்டளையிட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோக ஞானம் அவர்களுக்குள்ள இறங்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் அவர்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் எல்லாம் ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானதா இருக்க வேணுமா எங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். அவள் உங்களை சித்தம் அறிந்து அவள் முடிவுகளை எடுக்க நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆசீர்வதிக்க வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி பிரயாணமாக போகிறவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே பிரயாணங்களை வாய்க்க பண்ண வேணுமா எங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய கரம் கூட இருந்து எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேணுமா எங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்திலே தந்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நாங்க ஜெபம் கேட்டு நிக்கிறோம். உங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தை வெளிச்சத்திலே